குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ட்ரிகனோமெட்ரியோட பேசிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அதோட பேசிக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில வேல்யூஸ் தெரியும், அதை மட்டும் நான் ஒரே ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1/2. ஸோ சைன் 45 டிகிரியோடது 1/√2. sin 60 is √3/2. sin 0 ஓட வேல்யூ 0. sin 90 ஓட வேல்யூ 1. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி காஸ்ட் டேர்ம்ஸுக்கு பார்த்துருந்தோம். இப்போ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். இது என்ன அப்படின்னா sin 0ன்றது 0, sin 30ன்றது sin 30 is equal to root of 1/2 which is equal to 1/2. sin 45 ன்றது root of 2/2 which is equal to √2 into √2 which is equal to 1/√2. sin 60 degree ன்றது √3/2. sin 90 degree ன்றது root of 4/2. sin 90 ன்றது root of 4/2 which is 2/2 is equal to 1. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா √1/2, √2/2, √3/2, √4/2. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே /2 வந்துருச்சு. வேல்யூ √1, √2, √3, √4 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆங்கிள் ஒரு சில ஆங்கிள்ஸுக்கு மட்டும்தான் நம்மளால் டைரக்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். 0, 30, 45, 60, 90. இது போக நமக்கு ஜென்ரலாக ஒரே ஒரு டேர்ம் ரியல் நம்பர்ஸில் என்ன டேர்ம் தெரியும் அப்படின்னா, ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரியல் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது இஃப் இட் இஸ் 3 அண்ட் ஆப்போசிட் சைடோட வேல்யூ 4 இருந்ததுன்னா, இது தீட்டாவாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னா √3² + 4² which is equal to √16 + 9 is equal to √25. √25 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5. ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் வரும்போது இந்த தீட்டாவோட வேல்யூ 3, 4, 5. இதில் தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 53.13 டிகிரிஸ், 133 டிகிரிஸ். இப்போ இது 4 இங்கே வருது, 3 இங்கே போகுது அப்படின்னா, ஸோ 4 அட்ஜசன்ட் சைடில் வருது, 3 ஆப்போசிட் சைடில் போகுது அப்படின்னா, ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 36.866. அதாவது இந்த ஆங்கிள் 53, இந்த ஆங்கிள் 53.133, இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா 36.866. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 டிகிரி டோட்டல் ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு 90 இருக்குது. 90 + 90 is equal to 180 டிகிரி ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள்ஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ sin 90லேருந்து sin 90 அடுத்து sin 120. sin 120 அதாவது இது என்ன அப்படின்னா 90 + 30. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துருந்தோம். 0, இது 0 + 30, அடுத்து 0 + 45, 0 + 60, 0 + 90 பார்த்துருந்தோம். இப்போ அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்டில் 90லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 90 + 30ன்றது என்ன அப்படின்னா sin 120. ஸோ sin 120ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா sin of 120 எப்படி எழுதணும்னா 180 - 60. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் sin ப்ளஸ் sin 60 is equal to √3/2. அடுத்து 90 + 30க்கு அடுத்து 90 + 45. ஸோ 90 + 45ன்றது 135. sin 135ஓட வேல்யூ sin 135 is equal to sin of 180 - 45. sin of 180 - 45னா sin 45, இதோட வேல்யூ 1/√2. அடுத்தது 90 + 60. 90 + 60ன்றது 150. ஸோ sin 150ன்றது sin 150 is equal to sin of 180 - 30. sin of 180 - 30 அப்படின்றது என்ன அப்படின்னா sin 30. sin 30யோட வேல்யூ 1/2. அடுத்து லாஸ்ட்டாக 90 + 90. 90 + 90ல் sin 180. sin 180 is equal to sin of, ஸோ sin 180 எப்படி எழுதலாம் அப்படின்னா sin of 180 - 0. ஸோ
ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் ஜீரோன்றது சைன் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 180 மைனஸ் 60னா 60, 180 மைனஸ் 45ன்றது 45. ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட்ன்றதுனால சைன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா ப்ளஸில் இருக்குது. இது தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு வரும்போது சைன் வந்து எதில் வந்துடும் அப்படின்னா நெகட்டிவ். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைன் வந்து எதில் வந்துடும் அப்படின்னா நெகட்டிவில் வந்துடும். ஓகே, ஸோ இதே மாதிரி காசோட இதே மாதிரி காஸ் டேனோட வேல்யூஸும் நம்ம எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கிளாஸில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவரை நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரையாங்கிள். ஸோ ஜென்ரல் ட்ரையாங்கிளில் there are 2 types of triangle. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று அக்யூட் ஆங்கிள், இன்னொன்று அப்டியூஸ் ஆங்கிள். இந்த அக்யூட் ஆங்கிளுக்கும் அப்டியூஸ் ஆங்கிளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி ஜென்ரலாக என்ன தெரியும் அப்படின்னா ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 180 டிகிரின்னு தெரியும். இப்போ இதில் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஆங்கிள் வந்து ஏ, இதோட ஆங்கிள் பி, இதோட ஆங்கிள் வந்து சி. ஸோ இந்த 3 ஆங்கிளும் இஃப் ஏ கமா பி கமா சி, இந்த 3 ஆங்கிளும் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரி, ஆல் த 3 ஆங்கிள்ஸ் இஸ் லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்தது அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரே ஒரு ஆங்கிள் 90 டிகிரியில் இருந்ததுன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 2 ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 டிகிரியில் இருக்கும், 3வது ஆங்கிள் வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி. எனி 2 angles, if any 2 angles is less than 90 and the third angle is greater than 90. ஸோ ஃபஸ்ட் ஆங்கிளை ஏன்னு வச்சுக்குவோம், ரெண்டாவது ஆங்கிள் பி. இஃப் ஏ அண்ட் பி ஆர் லெஸ் தேன் 90 டிகிரி அண்ட் சி இஸ் கிரேட்டர் தேன் 90 டிகிரி. ஸோ ஒரே ஒரு ஆங்கிள் 90 டிகிரிக்கு கிரேட்டர் தான் இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளை பொறுத்தளவில் 2 பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்று 3மே லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது 2 லெஸ் தேன் 90 அண்ட் 1 இஸ் கிரேட்டர் தேன் 90. இது மட்டும்தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி தான். அதனால 2 ஆங்கிள் கிரேட்டர் தேன் 90யும் இருக்க முடியாது. 2 ஆங்கிள் கிரேட்டர் தேன் 90னா இட் வில் கிராஸ் 180. அதே மாதிரி 3 ஆங்கிள் கிரேட்டர் தேன் 90 கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நமக்கு இருக்க பாசிபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் இந்த அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ரெண்டுலேயுமே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதிலிருந்து நம்ம வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மெத்தடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்ன, 2 லைனுக்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கிளில் 2 லைனுக்கு நடுவில் ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இதில் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், மொத்தம் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. எனக்கு இதோட டோட்டல் லென்த் வந்து ஏ அப்படின்னு தெரியும், இதோட டோட்டல் லென்த்து பி அப்படின்னு தெரியும், இதோட டோட்டல் லென்த் வந்து சி அப்படின்னு தெரியும், இதோட டோட்டல் லென்த் சி அப்படின்னு தெரியும். இந்த ஆங்கிள் வந்து பி, இந்த ஆங்கிள் வந்து சி, இந்த டோட்டல் ஆங்கிள் ஏ. ஸோ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தனியாக ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து பி, லெட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் ஏ, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் நமக்கு எந்தெந்த வேல்யூ தெரியும்னா இந்த வேல்யூ சின்னு தெரியும், இந்த வேல்யூ பின்னு தெரியும், இந்த டோட்டல் ஆங்கிள் தான் வந்து என்ன அப்படின்னா ஏ. அப்போ இந்த ஆங்கிள் வந்து எனக்கு தெரியாது.
இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்லாம் கிடையாது, ஏதோ ஒரு ட்ரையாங்கிள். ஆங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது இதில். ஓகே, சரி, அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள்லாம் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் தெரியும். ஸோ இப்போ இதில் இந்த ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ சி, இந்த ஆங்கிளோட வேல்யூ பி. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓபியோட வேல்யூ ஓபி டிவைடட் பை ஏபி, ஓபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சரி காஸ் பி. இங்கே ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா பி. ஓபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு காஸ் பி. சரி, அப்போ இதிலிருந்து ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் பி. ஓபி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் பி. ஸோ ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னா சி. ஸோ சி இன்ட்டு காஸ் பி. ஸோ இதோட வேல்யூ சி இன்ட்டு காஸ் பி. அடுத்தது ஓஏன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. அப்போ சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஓஏ டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ ஏபி. ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு ஓஏ டிவைடட் பை இங்கே ஏபியோட வேல்யூ என்ன அப்படின்னா சி. தேர்ஃபோர் ஓஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு சைன் பி. ஸோ ஓஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா சி இன்ட்டு சைன் பி. ஸோ ஓஏவோட வேல்யூ சி இன்ட்டு சைன் பி. சி இன்ட்டு சைன் பி. இந்த பாயிண்ட் இந்த ஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னா சி இன்ட்டு காஸ் பி. ஓபியோட வேல்யூ என்ன அப்படின்னா சி இன்ட்டு காஸ் பி. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம் சிஓஏ. இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா சிஓஏ எடுத்தோம் அப்படின்னா இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் நமக்கு என்னென்ன ஆங்கிள் தெரியும் அப்படின்னா இந்த ஆங்கிள் சின்னு தெரியும், இந்த லைனோட லென்த் வந்து பி. அப்போ இங்கே ஓசி. அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி இன்ட்டு காஸ் சி. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி இன்ட்டு சைன் சி. ஸோ இதுக்கு பி இன்ட்டு சைன் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா பி இன்ட்டு காஸ் சி. இப்போ இதிலிருந்து நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் லைனோட லென்த் வந்து ஏ. இதில் ஒரு ஹாஃப் வந்து சி இன்ட்டு ஒரு போர்ஷன் வந்து சி இன்ட்டு காஸ் பி, இன்னொரு போர்ஷன் வந்து பி இன்ட்டு காஸ் சி. அப்போ இதிலிருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் பி. பி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் பி. இந்த சி ஆங்கிள், இந்த சி வந்து லென்த், லைனோட லென்த், அதாவது ஏபியோட லென்த் வந்து என்ன அப்படின்னா சி. இந்த சி வந்து இந்த ஆங்கிள் சி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி காஸ் பி ப்ளஸ் பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. ஸோ இதே மாதிரி சிமிலராக நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ இதே மாதிரி சிமிலராக நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பெர்பெண்டிகுலர் லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு எதுக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணேன் அப்படின்னா பிசிக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணேன் அப்படின்னா ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக நான் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏசி வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஏ, இந்த ஆங்கிள் வந்து பி. அப்போ இந்த வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிளில் ஹைபாட்டன்யூஸ் பின்னு இருக்குது. ஸோ திஸ் வில் பி பி இன்ட்டு காஸ் ஏ. அப்புறம் இந்த இதில் ஏ இருக்குது, ஹைபாட்டன்யூஸ் ஏ, ஆங்கிள் வந்து பி. அப்போ இங்கே என்ன வந்துடும்னா ஏ இன்ட்டு காஸ் பி. அப்போ சின்றது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பி ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ. அதே மாதிரி இப்போ சிமிலராக இப்போ இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஏசிக்கு பெர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணும்போது லைன் இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஏன்னு தெரியும், இந்த ஆங்கிள் வந்து சி அப்படின்னு தெரியும். ஸோ இதோட வேல்யூ
இப்போ இங்கே b வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த போர்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட இந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்யூஸ் வந்து c, ஆங்கிள் வந்து a. ஸோ c இன்ட்டு காஸ் a. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து c, இதோட ஹைபாட்டன்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a. அப்போ a இன்ட்டு காஸ் c. இப்போ இதிலிருந்து b யோட வேல்யூ b இஸ் ஈக்குவல் டு a cos c ப்ளஸ் c இன்ட்டு காஸ் a. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு காஸ் c ப்ளஸ் c இன்ட்டு காஸ் b. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு இது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்கு. அடுத்தது இன்னொன்று என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த லைனோட லென்த் 2 வேல்யூ கிடச்சிது. ஒன்று c இன்ட்டு சைன் பி, இன்னொன்று b இன்ட்டு சைன் சி. அப்போ c இன்ட்டு சைன் பியும் b இன்ட்டு சைன் சியும் இந்த ட்ரையாங்கிளில் கன்சிடர் பண்ணும்போது இந்த லைனோட லென்த்து b இன்ட்டு சைன் சி, c இன்ட்டு சைன் பி. அதே இது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது, செகண்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இந்த லைனோட லென்த் என்ன வந்ததுன்னா b இன்ட்டு சைன் சி. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, c இன்ட்டு சைன் பி இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு சைன் சி. ஸோ இப்போ பியையும் சியையும் ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா சைன் பி டிவைடட் பை b இஸ் ஈக்குவல் டு சைன் சி டிவைடட் பை சி. sin b divided by b is equal to sin c divided by c. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா இதோட வேல்யூ a இன்ட்டு சைன் பி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ரெண்டாவது ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணும்போது ஏன்றது ஹைபாட்டன்யூஸு, இது ஆப்போசிட் சைடு, ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா b. ஸோ இது a இன்ட்டு சைன் பின்னு வந்துடும். அதே இது இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இதோட ஹைபாட்டன்யூஸ் வந்து b, இது ஆப்போசிட் சைடு, ஆங்கிள் வந்து a. அப்போ b இன்ட்டு சைன் a. இப்போ இதிலிருந்து இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா a இன்ட்டு சைன் பி இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு சைன் ஏ. இப்போ பியையும் ஏயையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் பி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ டிவைடட் பை ஏ, சைன் ஏ டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும். ஆல்ரெடி நமக்கு சைன் பி பை பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி பை சின்னு தெரியும். இன்னொன்று சைன் பி பை பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ டிவைடட் பை ஏ. ஸோ இப்போ நமக்கு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, சைன் ஏ டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் பி டிவைடட் பை லென்த் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் சி டிவைடட் பை லென்த் ஆஃப் தி சைட் சி. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லா ஆஃப் சைன்ஸ். இதை தான் வந்து எதில் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணியிருப்போம். என்ன நேமில் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம். ஸோ லாமிஸ் தியரமில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதெல்லாம் லா ஆஃப் சைன் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் கொசைன்ஸ். ஸோ லா ஆஃப் கொசைன்ஸ்ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் நான் திரும்ப சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இதில் பெர்பெண்டிகுலராக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வந்து சீன் தெரியும். இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இந்த லென்த்து, இந்த ஆங்கிள் வந்து பி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா சி இன்ட்டு காஸ் பி அப்படின்னு எழுதணும், சி இன்ட்டு காஸ் பி. ஸோ இந்த லைனுக்கு 2 டேர்ம் வந்தது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா சி இன்ட்டு சைன் பி, இன்னொன்று இந்த ஆங்கிள் வந்து சி, இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து பி. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் சி இன்ட்டு சைன் பி, இதே இது ரெண்டாவது ட்ரையாங்கிளில் பி இன்ட்டு சைன் சி, ரெண்டாவது ட்ரையாங்கிளில் பி இன்ட்டு சைன் சி. ஸோ இது ஹைபாட்டன்யூஸு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஆல்ரெடி பித்தகரஸ் தியரம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருந்தால் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நான் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு adjacent square c into cos b the whole square plus
c into cos b the whole square plus b into sin c the whole square. So, b into sin c the whole square. அப்போ இங்கே நமக்கு c square is equal to c square into cos square b, c square into cos square b plus b square into sin square c. c square into cos square b plus b square into sin square c அப்படின்னு வந்துடும். சாரி, இப்போ ஓகே, இது ஒரு டேர்ம் இருக்கட்டும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஸோ இதில் இந்த ட்ரையாங்கிளில் எல்லா சைட்ஸுக்குமே நம்ம வேல்யூ எழுதிடுவோம். முதல்ல ஃபஸ்ட்டு ஸோ இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் சி. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இதோட வேல்யூ, ஸோ இந்த லைனோட வேல்யூ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது இந்த லைனோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சி இன்ட்டு காஸ் பி. ஸோ இந்த லைனோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சி இன்ட்டு சைன் ஏ, சி இன்ட்டு சைன் ஏ. இது ரெண்டாவது ட்ரையாங்கிள் எழுதும்போது இந்த லைனை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா சி பி, ஹைபாட்டனியூஸோட வேல்யூ பி இன்ட்டு காஸ் சி, ஆங்கிள் வந்து சி. ஸோ இங்கே எழுதும்போது b into sin c அப்படின்னு எழுதும், b into sin c. இப்போ இதில் ரெண்டு டேர்ம் c into sin a, b into sin c கிடச்சிருக்கு. இதில் c cos b, b cos c. இப்போ இந்த லைனோட லென்த்தை வேறு எப்படி, டோட்டல் லைனோட லென்த்து a, அப்போ இந்த பாயிண்ட்டோட இந்த பாயிண்ட்டோட லென்த்து, இப்போ இதை இந்த போர்ஷனை வந்து mn அப்படின்னு பிரிக்கிறேன். ஸோ mோட வேல்யூ என்ன அப்படின்னா c into cos b, c into cos b. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா b into cos c, b into cos c. m plus n is equal to a. இது ரெண்டும் சேர்ந்தது என்ன அப்படின்னா a. இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா m அப்படியே வச்சுக்கிறேன். m plus என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா b into cos c is equal to a. So m is equal to a minus b into cos c. m is equal to a minus b into cos c. ஸோ இந்த லென்த்தை c into cos b னும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா a minus b into cos c, a minus b into cos c அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை மட்டும் நான் திரும்ப ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மட்டும் நான் திரும்ப ட்ரா பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டோட லென்த்து a மைனஸ் இந்த பாயிண்ட்டோட லென்த்து a மைனஸ் b இன்ட்டு காஸ், இந்த லைனோட லென்த்து a மைனஸ் b இன்ட்டு காஸ் சி. அடுத்தது இந்த லைனோட லென்த் வந்து பார்த்தோம்னா b இன்ட்டு சைன் சி, இந்த லைனோட லென்த்து b இன்ட்டு சைன் சி. இதோட லென்த் வந்து என்ன அப்படின்னா சி. ஸோ இது ABO இந்த ட்ரையாங்கிளில், OAB இந்த ட்ரையாங்கிளில். ஸோ நமக்கு இது ஹைபாட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஸோ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்ட்டு காஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ், அதாவது ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ b இன்ட்டு சைன் சி த ஹோல் ஸ்கொயர், b இன்ட்டு சைன் சி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b square into a square plus b square into cos square c minus 2ab into cos c. So a minus b whole square formula use பண்ணுறோம், plus b square into sin square c, b square into sin square c. இப்போ இங்கே b square into cos square c இருக்குது, இங்கே b square into sin square c இருக்குது. ரெண்டுலையும் b square காமனாக எடுத்தோம்னா c square is equal to a square plus b square into
cos square c plus sin square c minus 2ab into cos c minus 2ab into cos c. அப்போ இதிலிருந்து நமக்கு ஃபைனலாக ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா c square is equal to a square plus b square cos square c. ரெண்டு ஆங்கிளும் சேம், c ரெண்டு ஆங்கிளுமே சின்னு இருக்குது. அப்போ cos square theta plus sin square thetaவோட வேல்யூ 1ன்னு தெரியும். b square into 1 b square minus 2ab into cos c. ஸோ c ஸ்கொயரோட வேல்யூ லென்த் ஆஃப் சின்ற லென்த்தோட வேல்யூ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு cos c. இப்போ இதே தியரமை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்லையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ ஆஃப் a ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா c ஸ்கொயரோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா b ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். இதில் அப்ளை பண்ணும்போது c ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட் இதோட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் c. இதையே மற்ற ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் மற்ற ரெண்டு சைட்ஸில் மாற்றும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் minus 2bc into cos a. அடுத்தது b square is equal to a square plus c square minus 2ac into cos b. ஸோ இங்கே c வந்ததுன்னா இங்கே ஆங்கிள் c, ஏனா ஆங்கிள் a, bனா ஆங்கிள் b. இங்கே c ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர்னா b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், b ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா இங்கே ab, b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னா bc, a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர்னா ac. ஸோ இதிலேருந்து நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா sin a டிவைடட் பை a இஸ் ஈக்குவல் டு sin b டிவைடட் பை b இஸ் ஈக்குவல் டு sin c டிவைடட் பை c. அடுத்தது c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2bc இன்ட்டு காஸ் c, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2bc இன்ட்டு காஸ் c, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2ac இன்ட்டு காஸ் b. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இது வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் கோசைன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா லா ஆஃப் சைன். ஸோ இது எந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதில் இன்னொன்று நமக்கு என்ன வந்ததுன்னா a இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு காஸ் c ப்ளஸ் c இன்ட்டு காஸ் b. அடுத்தது b இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு காஸ் c ப்ளஸ் c இன்ட்டு காஸ் a. அடுத்தது c is equal to a into cos b plus b into cos a into cos b plus b into cos a. ஸோ இங்கே ஏன்னு வந்ததுன்னா இங்கே bc, இங்கே பின்னு வரும்போது ஆங்கிள் c, சின்னு வரும்போது ஆங்கிள் b. அடுத்தது இங்கே பின்ற சைடு வந்ததுன்னா இங்கே ac ரெண்டு சைடு வரும். ஏல ஆங்கிள் c, சியில் ஆங்கிள் a. அடுத்து c வந்ததுன்னா இங்கே ரெண்டு சைட்ஸ் ab வரும். ஸோ இங்கே a இருக்கிறதுனால ஆங்கிள் a, இங்கே b இருக்கிறதுனால ஆங்கிள் b இங்கே. ஸோ இது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஓரளவு கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது நம்ம வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதையே நம்ம ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு இதே ரெஸ்பான்ஸ் தான் வருதா இல்லை ரெஸ்பான்ஸ் மாறுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் இதே தான் வருதா இல்லை மாறப்போகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம இங்கே என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா இப்போ இந்த சைடை வந்து நான் a அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடு இந்த லென்த் வந்து b, இந்த ஹோல் லென்த் வந்து a, இந்த மூணாவது சைடோட லென்த் வந்து என்ன அப்படின்னா c. இப்போ c இங்கே இருக்கிறதுனால ஆங்கிள் c இங்கே வந்துடும், b இருக்கிறதுனால ஆங்கிள் b, a இங்கே இருக்கிறதுனால ஆங்கிள் a. ஸோ இந்த ஆங்கிள் a தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏயோட லென்த்தை டிசைட் பண்ணுது. அதனால தான் இங்கே a லென்த் வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது சியோட லென்த்தை டிசைட் பண்ணுது, இது பியோட லென்த்தை டிசைட் பண்ணுது. ஸோ இப்போ இதில் நமக்கு என்னென்ன தெரியுதுன்னா எல்எம் இஸ் ஈக்குவல் டு பி, எல்எம்மோட வேல்யூ பி, எம்என்னோட வேல்யூ சி, எம்என் இஸ் ஈக்குவல் டு சி, எல்என் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்போ நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ எந்த ட்ரையாங்கிளில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை.
அப்போ இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த லைன்ஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கிடைக்குது. இப்போ இதிலிருந்து எல்என்கே அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எல்என்கே அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரி, இப்போ இந்த எல்என்கேன்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்டன்யூஸ் எல்என்கே தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ எல்என்கே தனியாக ட்ரா பண்ணுறேன். இந்த ஆங்கிள் வந்து சி, இந்த லென்த் வந்து ஏ. எல்என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எல்கே, த வேல்யூ ஆஃப் எல்கே இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் சி. ஹைபாட்டன்யூஸை சாரி அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடுனா ஹைபாட்டன்யூஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் தி ஆங்கிள். இது வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடுன்றது என்ன அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் தி ஆங்கிள். ஹைபாட்டன்யூஸ் இன்ட்டு சைன் ஆஃப் த ஆங்கிள். அப்போ இந்த லென்த் என்ன வந்துடுதுன்னா ஏ இன்ட்டு சைன் சி. இந்த லென்த் என்ன வந்துடுது அப்படின்னா ஏ இன்ட்டு சைன் சி. இந்த லென்த்து இந்த டோட்டல் லென்த் என்ன வந்துடுது அப்படின்னா ஏ இன்ட்டு காஸ் சி. ஏ இன்ட்டு காஸ் சி. அப்போ எம்கேவோட வேல்யூ, இந்த எம்கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி மைனஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் சி. அதாவது இந்த டோட்டல் லென்த் வந்து ஏ இன்ட்டு காஸ் சி, இந்த லென்த் வந்து பி. அப்போ இந்த லென்த் என்ன வந்துடும் அப்படின்னா ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ என்ன வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லென்த் வந்து ஏ அப்படின்னு தெரியும். இந்த லென்த் வந்து பி மைனஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் சி. இந்த லென்த் வந்து ஏ இன்ட்டு சைன் சி. சரி, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும். அடுத்தது இப்போ இந்த ஆங்கிள் ஏ, இந்த டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி. இந்த லைனோட டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி. அப்போ இங்கே ஏ போயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா 180 மைனஸ் ஏ. இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்ன வந்துடும் அப்படின்னா 180 மைனஸ் ஏ. ஸோ இதில் இது 180 மைனஸ் ஏ, இது ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி, இது ஏ இன்ட்டு சைன் சி. அப்போ இந்த லைனோட வேல்யூ என்ன அப்படின்னா சி அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த லைனோட வேல்யூ என்ன அப்படின்னா சி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதிலிருந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதை மட்டும் நான் தனியாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இது என்ன இருக்குது அப்படின்னா என் இந்த ஆங்கிள் 180 மைனஸ் ஏ, இந்த வேல்யூ வந்து சி, இது ஏ இன்ட்டு சைன் சி. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது என்ன ட்ரையாங்கிள் கே என், இது வந்து எம். ஸோ எம்என்கே என்ன ட்ரையாங்கிள் எம்என்கே. ஸோ இந்த எம்என்கேன்ற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏ, சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏ. ஸோ இங்கே ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 180 மைனஸ் ஏ. ஸோ சைனுனா என்னது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஏ இன்ட்டு சைன் சி divided by c, a into sin c divided by c. sin of 180 minus theta, ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா
சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா என்ன வந்துடும் அப்படின்னா சைன் தீட்டா. ஏன்னா செகண்ட் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா 0லேருந்து 90 டிகிரி வரை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, 90லேருந்து 180 வரை செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ 180 மைனஸ் தீட்டா 180 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் சி டிவைடட் பை சி. இப்போ இந்த ஏ இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சைன் ஏ டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் சி டிவைடட் பை சி. சைன் ஏ டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் சி டிவைடட் பை சி. ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு டேர்ம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா sin a by a is equal to sin c by c. ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் சயின்ஸ் எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் இந்த லா வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, ஸோ இதில் b டிவைடட் பை சைன் பியும் கிட்டத்தட்ட சிமிலராக. ஸோ b பை சைன் பியும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஸோ இதை நம்ம டைரெக்டாகவே ஈக்குவேட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு சைன் பி டிவைடட் பை பி. ஸோ இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எப்படி சைன் பி டிவைடட் பை பி எப்படி கொண்டு வருது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் ஏ, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸோ இந்த ஆங்கிள் வந்து சி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் என்ன வரும்னு பார்த்தா இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படின்றது நமக்கு ஐடென்டிஃபை ஆகிடும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியோட வேல்யூ, சைன் பியோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளில் பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அதாவது ஹைபாட்டன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி, ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி. ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் சி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் சி, a square into sin square c which is equal to c square, a square into sin square c which is equal to c square. இப்போ இது ரெண்டுலையும் a square காமனாக எடுத்தோம்னா cos square c plus sin square c 1ன்னு வந்துடும். இப்போ a square plus b square minus 2ab into cos c. ஸோ இது எதோட வேல்யூனா c ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ c square is equal to a square plus b square minus 2ab into cos c. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இந்த சேம் ஃபார்முலா வில் சாட்டிஸ்ஃபை தி ஈக்குவேஷன். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பின்னு இருக்குது. இங்கே நமக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஸோ இதோட வேல்யூ பி, இந்த டோட்டல் வேல்யூ ஏ இன்ட்டு காஸ் சி, இதோட வேல்யூ ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி, ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு பியோட வேல்யூ ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஸோ இதை எப்படி எழுதுனா 180 மைனஸ் ஏ. அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏ, காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏ, இந்த ட்ரையாங்கிள் படி காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ கேஎம் எம்கே டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ என்ன அப்படின்னா சி. அப்போ இதிலிருந்து mk is equal to c into cos of 180 minus theta minus cos theta. ஸோ மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு வந்துடும்.
ஸோ இதிலேருந்து mk இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ, மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. ஸோ mkவோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. ஸோ இது வேணால் நான் திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா MKN. ஸோ இதில் வந்து இங்கே ஆங்கிள் 180 மைனஸ் ஏன்னு இருக்குது, இதோட வேல்யூ சி. இதில் ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும், இதோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் சி, ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏ இன்ட்டு காஸ் சி மைனஸ் பி. சரி, இப்போ இது இப்போ எம்கேக்கு வேறு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்றது காஸ் தீட்டா. இங்கே தீட்டாவோட வேல்யூ 180 மைனஸ் ஏ, காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்கே டிவைடட் பை எம்என், எம்கே டிவைடட் பை எம்என். ஸோ காஸ் ஆஃப் 180 மைனஸ் ஏன்றது மைனஸ் காஸ் ஏ, ஏன்னா 180 மைனஸ் ஏன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டு. செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வந்து நெகட்டிவ். அப்போ மைனஸ் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்கே டிவைடட் பை எம்என்னோட வேல்யூ, எம்என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா சி. அப்போ எம்கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ, எம்கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. ஆல்ரெடி எம்கேவுக்கு நமக்கு ஒரு வேல்யூ தெரியும், மைனஸ் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு காஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி இன்ட்டு காஸ் ஏ. இப்போ மைனஸ் சி இன்ட்டு காஸ் சி இந்த பக்கம் கொண்டு வரும், பி அந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ ஏ இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ஈக்குவேஷனுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் சி இன்ட்டு காஸ் சி. ஸோ அப்போ இந்த 3 ஃபார்மட்டும் வந்து அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அடுத்தது இப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரீகலெக்ட் பண்ணுவோம், நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு. நம்மள்ட்ட இருக்க ஃபார்முலாஸ், நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாஸ் எல்லாம் கையில் வச்சுருப்போம் ஒரு பேப்பரில். ஸோ மக்கப் பண்ணி ரெடியாக வச்சுருப்போம் எல்லா ஃபார்முலாஸையும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து, ஸோ அதில் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஸோ நம்ம காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து இதுவும் பார்த்துட்டோம், காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஸோ இங்கே பை அப்படின்றது என்ன அப்படின்னா 180 டிகிரி, பைன்றது என்ன அப்படின்னா 180 டிகிரி. ஸோ 2π அப்படின்றது என்ன அப்படின்னா 360 டிகிரி. பை பை 2ன்றது என்ன அப்படின்னா 180 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் இன் டிகிரிஸ், இது வந்து என்ன அப்படின்னா ரேடியன், பைன்றது என்ன அப்படின்னா ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்தது காஸ் பை பை 12 இஸ் ஈக்குவல் டு √6 ப்ளஸ் √2/4. ஸோ இது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ காஸ் பை பை 12, காஸ் பை பை 12. ஸோ பைன்றது இப்போ தான் நான் சொன்னேன், பைன்றது என்ன அப்படின்னா 180 டிகிரி. ஸோ காஸ் 180/12 இஸ் ஈக்குவல் டு காஸ் 15. காஸ் 15க்கு வேல்யூ தெரியாது நமக்கு. எதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும்னா காஸ் 0க்கு தெரியும், காஸ் 30 தெரியும், காஸ் 45 தெரியும், காஸ் 60 தெரியும், காஸ் 90க்கு தெரியும். சரி, காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் 30யோட வேல்யூ √3/2, காஸ் 45யோட வேல்யூ 1/√2, காஸ் 60யோட வேல்யூ 1/2, காஸ் 90யோட வேல்யூ 0. ஆனால் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா காஸ் 15. காஸ் 15க்கு வேல்யூ எனக்கு தெரியாது. சரி, இப்போ இங்கே தெரிஞ்ச வேல்யூவில் வச்சு 15 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 45 மைனஸ் 30, 45 மைனஸ் 30 ஆர் 60 மைனஸ் 45. ஸோ ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காஸ் 15 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30, காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி,
காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்றது என்னது? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்றது காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்றது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்றது காஸ் ஏ காஸ் பி, அதாவது காஸ் 45 இன்ட்டு காஸ் 30 ப்ளஸ் சைன் ஏ சைன் பி, சைன் 45 இன்ட்டு சைன் 30, சைன் 45 இன்ட்டு சைன் 30. ஸோ காஸ் 45ஓட வேல்யூ 1/√2, காஸ் 30ஓட வேல்யூ √3/2 ப்ளஸ் சைன் 45ஓட வேல்யூ 1/√2, சைன் 30ஓட வேல்யூ 1/2, which is equal to √3 divided by 2√2 plus 1 divided by 2√2, which is equal to √3 plus 1 divided by 2 into √2. √3 plus 1 divided by 2 into √2. இப்போ மேலையும் கீழையும் √2வால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா √3 into √2 √6 plus √2 into 1 √2 divided by 2√2 into √2, √2 into √2 2, 2 into 2 என்ன வந்துடும் அப்படின்னா 4. ஸோ இதை தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. காஸ் π/12ஓட வேல்யூ √6 plus √2 divided by 4, √6 plus √2 divided by 4. அதே மாதிரி sin π/12, sin π/12னா sin of 45 minus 30 அப்படின்னு எழுதி கண்டுபிடிச்சிடும். ஸோ sin of a minus b, sin of a minus bன்றது sin a cos b minus cos a sin b. இந்த ஃபார்முலாலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது sin of alpha plus beta into sin of alpha minus beta is equal to sin square alpha minus sin square beta. சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா sin of alpha plus beta, sin of alpha plus beta na sin alpha into cos beta plus cos alpha into sin beta, cos alpha into sin beta into sin of alpha minus beta, அப்போ sin alpha into cos beta minus cos alpha into sin beta. ஸோ இது வந்து நம்ம என்னன்னு நம்ம காமிக்கணும் அப்படின்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு காமிக்கணும். இல்லை காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஒன்று sin ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் sin ஸ்கொயர் பீட்டா, இல்லை காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு காமிக்கணும். சரி, ஸோ இப்போ இது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு இருக்கா. ஸோ இங்கே ஏன்றது sin ஆல்ஃபா காஸ் பீட்டா, பின்றது காஸ் ஆல்ஃபா sin பீட்டா. ஸோ a plus b into a minus b னா a square minus b square, அப்போ sin square alpha into cos square beta minus cos square alpha into sin square beta. இப்போ இது ரெண்டு ஸ்டெப்பில் ரெண்டு இதாக எழுதலாம். ஒன்று காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதலாம். ஸோ இதை ரெண்டு கிளாஸிஃபிகேஷனாக எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன அப்படின்னா காஸ் ரெண்டையுமே நான் சைனாக எழுதுவேன். ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு sin square beta plus cos square beta is equal to 1, sin square beta plus sin square theta plus cos square theta is equal to 1. அப்போ cos square thetaவுக்கு பதிலாக இதிலிருந்து cos square thetaவுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 மைனஸ் sin square thetaன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா sin square thetaவுக்கு பதிலாக என்ன எழுதலாம் 1 மைனஸ் cos square thetaன்னு எழுதலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லையும் இதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் sin square alpha into cos square theta பதிலாக 1 minus sin square beta minus cos square alpha cos square alpha பதிலாக 1 minus sin square alpha into sin square beta. அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், காசை ஸ்டேபிளாக வச்சுட்டு சைனை வந்து 1 minus cos squareனு மாற்ற போகிறேன். ஸோ சைனை 1 minus cos squareனு மாற்றணும்னா 1 minus cos square alpha into cos square beta 1 minus cos square alpha into cos square beta minus cos square alpha into 1 minus cos square beta minus cos square alpha into 1 minus cos square beta. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா sin square alpha into 1 sin square alpha minus sin square alpha into sin square beta sin square alpha into sin square beta minus into 1 minus 1 minus into minus plus
sin square alpha, sorry, minus 1 into sin square beta, sin square beta இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் sin square beta, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin square alpha into sin square beta, sin square alpha into sin square beta. ஸோ இப்போ இதில் மைனஸ் sin square alpha beta ப்ளஸ் sin square alpha sin square beta கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா sin square alpha மைனஸ் sin square beta. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்னா 1 into cos square beta minus cos square alpha into cos square beta, cos square alpha into cos square beta minus cos square alpha into 1 cos square alpha minus into minus plus cos square alpha into cos square beta, cos square alpha into cos square beta. ஸோ இதில் மைனஸ் cos square alpha cos square betaவும் ப்ளஸ் cos square alpha cos square betaவும் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் என்ன இருக்குன்னா cos square beta மைனஸ் cos square alpha. ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கிளியராக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா, இல்லை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இது ஒன்று முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு tan of alpha plus beta ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ tan of a minus a plus b is equal to tan a tan b, tan a plus tan b by 1 minus tan a tan b. tan of a minus b is equal to tan a minus tan b by 1 plus tan a tan b. இது பார்த்தாச்சு. ஸோ இப்போ cot of a plus b is equal to 1 divided by tan of a plus b. So tan of a plus b ஓட வேல்யூ 1 divided by tan a plus tan b whole divided by 1 minus tan a tan b. ஸோ இப்போ இது ப்ராப்பராக எழுதணுன்னா 1 minus tan a tan b divided by tan a plus tan b ன்னு வந்துடும். ஸோ which is equal to, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே கீழே tan a tan b ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 1 divided by tan a divided by tan a tan b minus tan a into tan b divided by tan a tan b whole divided by tan a divided by tan a tan b plus tan b divided by tan a tan b, tan a into tan b. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா இப்போ 3 + 1 divided by 7 + 2 இருக்குது. இப்போ மேலே கீழே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால், ஸோ இது இங்கே டிவைட் ஆகும், இது இங்கே டிவைட் ஆகும். அப்போ 3 + 1/4 whole divided by 7 + 2 divided by 4ன்னு வரும். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 3/4 + 1/4 whole divided by 7/4 + 2/4 அப்படின்னு வரும். ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். மேலே கீழே tan a tan b ஆல் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த tan a tan b கேன்சல் ஆகிடுது. இங்கே tan a கேன்சல் ஆகிடுது, tan b கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே 1 × 1 1. ஸோ 1/tan aன்றது cot a, 1/tan bன்றது cot b. அப்போ cot a into cot b, cot a into cot b மைனஸ், ஸோ tan a tan b இங்கே ரெண்டுலேயுமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 டிவைடட் பை இங்கே tan a கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் 1/tan b, 1/tan bன்றது cot b ப்ளஸ் tan b கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் 1/tan a, 1/tan aன்றது என்ன அப்படின்னா cot a. அப்போ cot a cot b மைனஸ் 1 டிவைடட் பை cot b ப்ளஸ் cot a, cot alpha cot beta மைனஸ் 1 டிவைடட் பை cot beta ப்ளஸ் cot alpha. இப்போ இது இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா மேலே ப்ளஸ் வந்துடும், கீழே மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். அடுத்து tan π/12, tan π/12ன்றது என்ன அப்படின்னா
So tan pi by 12. Tan pi by 12 is equal to sin pi by 12 divided by cos pi by 12. So இப்போ தான் நம்ம அந்த ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். sin pi by 12 cos pi by 12. So sin pi by 12ன்றது sin of 45 minus 30. ஸோ அதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். cos pi by 12ன்றது cos 15 cos of 45 minus 30. இப்போ கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு வேல்யூஸையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்னா tan pi by 12 கிடச்சிரும். அதேமாதிரி cot pi by 12ன்றது 1 divided by tan pi by 12. ஸோ 1 divided by 2 minus root 3. இப்போ நான் காஞ்சிகேட் எடுத்தேன்னா into 2 plus root 3 divided by 2 plus root 3. ஸோ 2 plus root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ 1 into 2 plus root 3 2 plus root 3 divided by 2 minus root 3 into 2 plus root 3 a plus b into a minus b into a plus b. But 2 square minus root 3 the whole square, which is equal to 2 plus root 3 divided by 2 square into the 4 minus root 3 square into the 3. So 4 minus 3 is equal to 1. So 2 plus root 3 by 1 na 2 plus root 3. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸோ நமக்கு sin of a plus b, sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b ன்னு தெரியும். sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b ன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது இன்னொன்று நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin of a minus b is equal to sin a cos b minus cos a sin b minus cos a sin b. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 1 plus 2 ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா sin of a plus b plus sin of a minus b. sin of a plus b plus sin of a minus b is equal to sin a cos b plus sin a cos b 2 sin a cos b வந்துடும். 2 sin a cos b plus cos a sin b minus cos a sin b கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் காஸ் ஏ சைன் பியும் மைனஸ் காஸ் ஏ சைன் பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 0. ஸோ இது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 2 sin a cos b. இப்போ இது ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். இது 2 sin a cos b. இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 1 minus 2 நான் போட்டோம்னா ஸோ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ sin of a plus b minus sin of a minus b. So sin of a plus b oda value sin a cos b plus cos a sin b minus sin of a minus b. அப்போ இதை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா மைனஸ் sin a cos b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos a sin b ப்ளஸ் cos a sin b. இப்போ இங்கே ப்ளஸ் sin a cos b மைனஸ் sin a cos b கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படின்னா 2 cos a into sin b. 2 cos a into sin b. So 2 sin alpha cos beta is equal to sin of a plus b plus sin of a minus b is equal to 2 sin a cos b. Sin of a plus b minus sin of a minus b is equal to 2 cos a sin b. இதேமாரி cos of a plus b plus cos of a minus b அப்புறம் cos of a minus b minus cos of a plus b நம்ம போட்டுருக்கோம். ஓகே, அடுத்தது இப்போ இங்கே sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 into cos c minus d by 2 இருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்கு பதிலாக a plus b divided by 2ன்னு எடுத்துக்கிறேன். டிக்கு பதிலாக a minus b divided by 2. சிக்கு பதிலாக a plus b, டிக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் சி நான் a plus bன்னு எடுத்துக்கிறேன். டிக்கு பதிலாக a minus b அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா sin of a plus b plus sin of a plus b plus sin of a minus b is equal to 2 into sin a cos b. sin of a plus b plus sin of a minus b is equal to 2 into sin a cos b. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏவையும் பியையும் என்ன பண்ணோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி அண்ட் டியில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்.
a and b in terms of c and d ல ரீப்ளேஸ் பண்ணோம். நமக்கு என்ன தெரியும்னா a plus b is equal to c ன்னு தெரியும், a minus b is equal to d அப்படின்னு தெரியும். இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா a plus a 2a plus b minus b கேன்சல் ஆகிடும், is equal to c plus d. அப்போ a is equal to c plus d divided by 2. அப்போ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 sin into c plus d divided by 2 into cos b. b யோட வேல்யூ என்ன வரும்? c is equal to a plus b, d is equal to a minus b. So c is equal to a plus b, d is equal to a minus b. இப்போ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணேன்னா c minus d is equal to a plus b minus of a minus b, which is equal to a plus b minus a plus b. அப்போ plus a minus a cancel ஆகிடும், is equal to 2b. அப்போ 2b யோட வேல்யூ என்ன அப்படின்னா c minus d. அப்போ b is equal to c minus d divided by 2. அப்போ இங்கே cos b, இப்போ cos b யோட வேல்யூ என்ன அப்படின்னா c minus d divided by 2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. ஸோ சிமிலராக இங்கே சிக்கு பதிலாக a plus b, டிக்கு பதிலாக a minus b ன்னு எடுத்தோம் அப்படின்னா sin of a plus b minus sin of a minus b என்ன அப்படின்னா 2 cos a sin b. ஸோ ஏயோட வேல்யூ c plus d by 2, b யோட வேல்யூ c minus d by 2. ஸோ இது சிமிலர் டேர்ம். இங்கே சிக்கு பதிலாக a plus b, டிக்கு பதிலாக a minus b போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. sin 2 alpha is equal to 2 sin alpha, sin 2a is equal to 2 sin a cos a. cos 2aவுக்கு 3 டேர்ம் வரும், cos square a minus sin square a, 2 cos square a, 2 cos square a minus 1 இல்லை 1 minus 2 sin square a. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது sin 2 alpha is equal to 2 tan alpha divided by 1 plus tan square alpha. ஸோ இது என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் sin 2 alpha is equal to 2 tan alpha by 1 plus tan square alpha. ஸோ எப்படி வேணாலும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று இதை எடுத்து இதை ப்ரூவ் பண்ணலாம், இல்லை இதை எடுத்து இதையும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைடுலேருந்து இந்த பக்கம் போகிறேன். ஸோ 2 tan alpha divided by 1 plus tan square alpha. 2 tan alpha by 1 plus tan square alpha is equal to 2 into tanன்றது என்ன அப்படின்னா sin by cos. அப்போ 2 into sin alpha by cos alpha divided by 1 plus tan square theta. 1 plus tan square thetaன்றது என்ன அப்படின்னா secant square theta. So secant square alpha which is equal to 2 sin alpha divided by cos alpha whole divided by secant thetaன்றது என்ன அப்படின்னா 1 by cos theta. அப்போ 1 divided by cos square alpha which is equal to 2 sin alpha divided by cos alpha into cos square alpha divided by 1. ஸோ இந்த cos ஸ்கொயரில் இருக்க cos ஸ்கொயர் ஆல்ஃபாவில் இருக்க ஸ்கொயரும் cos ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படின்னா 2 sin alpha into cos alpha. ஸோ 2 sin a into cos என்றது sin 2a which is equal to sin 2 into alpha, sin 2 alpha. ஸோ 2 tan alpha by 1 plus tan square alphaன்றது sin 2 alpha ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு இது ப்ரூவ் பண்ணுவோம். 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha.
ஸோ 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்றது 1 மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்றது சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னா 1 பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மேலே எல்சிஎம் எடுத்தோம்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு இதை ரெசிப்ரிகேட் பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 1. இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுது. இதை வந்து நான் ரெசிப்ரிகேட் பண்ணேன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர்ன்றது காஸ் 2a. அப்போ காஸ் 2 ஆல்ஃபா which is equal to cos 2 alpha. அடுத்து tan 2 alpha. So tan 2 alpha என்றது tan 2 alpha is equal to 2 tan 2 alpha is equal to tan of alpha plus alpha. Tan of a plus b என்றது tan a plus tan b. Tan alpha plus tan alpha divided by 1 minus tan a tan b. அப்போ tan alpha into tan alpha which is equal to 2 tan alpha divided by 1 minus tan square alpha. எப்படியும் ப்ரூவ் பண்ண முடியும். இன்னொன்று tan 2 alpha is equal to sin 2 alpha divided by cos 2 alpha. sin 2 alpha ஓட வேல்யூ 2 tan alpha divided by 1 plus tan square alpha whole divided by cos 2 alphaன்றது 1 minus tan square alpha divided by 1 plus tan square alpha. அப்போ 2 tan alpha divided by 1 plus tan square alpha into 1 plus tan square alpha divided by 1 minus tan square alpha. So 1 plus tan square alpha cancel ஆகிடுது. அப்போ ரிமைனிங் 2 tan alpha divided by 1 minus tan square alpha. 2 tan alpha divided by 1 minus tan square alpha. ஸோ இதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை பற்றி பெருசாக எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா a டிவைடட் பை b ஹோல் டிவைடட் பை c பை டின்னு இருந்ததுன்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a பை b இன்ட்டு d டிவைடட் பை c அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது a ஹோல் டிவைடட் பை b பை cன்னு இருந்ததுன்னா a இன்ட்டு c பை bன்னு எழுதலாம். அடுத்து a பை b ஹோல் டிவைடட் பை cன்னு இருந்ததுன்னா இதை a பை b இன்ட்டு சிக்கு பதிலாக இன்ட்டு 1 டிவைடட் பை c. சிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா c பை 1 எடுத்துக்கிறோம். அப்போ a பை b இன்ட்டு 1 பை c which is equal to a பை bc அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹோல் டிவைடட் பை கீழே இருக்கிறது வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகி வரும். மல்டிப்ளிகேஷனில் வரும்போது ரெசிப்ரோகேட் ஆகி வரும். இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா போனோம்னா ஸோ அடுத்தது cot 2 alpha. ஸோ cot 2 alphaன்றது 1 by tan 2 alpha. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணோன்னா நமக்கு இல்லை cot 2 alphaன்றது cot of alpha plus alpha. ஸோ cot of a plus bன்றது cot a cot b minus 1. அப்போ cot alpha into cot alpha minus 1 divided by cot a plus cot b. அப்போ cot alpha plus cot alpha. ஸோ cot square alpha minus 1 divided by 2 into cot alpha. Cot square alpha minus 1 divided by 2 into cot alpha. அடுத்தது sin 3 alpha. sin 3a sin 3a எப்படி எழுதலாம்? sin of 2a plus a அப்படின்னு எழுதலாம். ஸோ sin of a plus b ன்றது sin a cos b plus cos a sin b ஸோ இங்கே ஏன்றது 2a bன்றது a. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. sin 2aன்றது 2 sin a into cos a plus cos 2a. sin 2aன்றது 2 sin a into cos a into cos a. இங்கே இன்னொரு cos a இருக்கு இல்லையா? sin 2aக்கு பதிலாக 2 sin a cos a எழுதிட்டோம்.
இந்த cos A இங்கே வந்துருச்சு ப்ளஸ் cos 2aன்றது 1 minus 2 sin square A 1 minus 2 sin square A into sin A 1 minus 2 sin square A into sin A which is equal to 2 sin A into cos A into cos A cos square A cos square A எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus sin square A plus 1 minus 2 sin square A into sin A இப்போ ரெண்டு சைட்லையும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2 sin A into 1 2 sin A plus into minus minus 2 sin A into sin square A அப்போ 2 sin cube A plus 1 into sin A sin A minus 2 sin square A into sin A 2 sin cube A 2 sin cube A அப்போ 2 sin A plus sin A னா என்ன வந்துடும் 3 into sin A minus 2 sin cube A minus 2 sin cube A என்ன வந்துடும் அப்படின்னா minus 4 into sin cube A therefore sin 3A is equal to 3 sin A minus 4 sin cube A sin 3A is equal to 3 sin A minus 4 sin cube A அடுத்தது cos 3 alpha ஸோ இதே தான் cos 3 alphaன்னு வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா cos of 2 alpha 2 alpha plus alpha cos of 2a plus a ன்னு வச்சு cos of 2a plus a is equal to cos 3a cos 3a is equal to cos of 2a plus a இப்போ cos of a plus b னா cos a cos b cos 2a into cos a minus sin a sin b sin 2a into sin a sin 2a into sin a ஸோ cos 2a என்றது 2 into cos square a minus 1 into cos a cos 2a க்கு பதிலா 2 into cos square a minus 1 into cos a minus sin 2a க்கு பதிலா 2 sin a cos a into sin a அப்போ 2 sin square a into cos a அப்படின்னு வந்துடும் sin 2a என்றது 2 sin a into cos a இதை sin a ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 2 sin square a into cos a ன்னு வந்துடும் ஸோ 2 sin square a க்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா minus 2 into 1 minus cos square a into cos a அப்படின்னு எழுதிக்கலாம் 2 into 1 minus cos square a into cos a இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2 cos square into cos a 2 cos cube a minus 1 into cos a cos a அடுத்து minus 2 cos a into 1 2 cos a into 1 னா minus 2 cos a minus 2 cos a minus into minus plus 2 into cos square a into cos a அப்போ 2 into cos cube a so 2 into cos cube a plus 2 into cos cube a is equal to 4 into cos cube a minus cos a minus 2 cos a அப்போ என்ன வந்து அப்படின்னா minus 3 cos a so cos 3 alpha ஓட வேல்யூ 4 cos cube alpha cos 3a ஓட வேல்யூ 4 cos cube a minus 3 cos a okay so tan 3 alphaன்றது sin 3 alpha by cos 3 alpha போட்டோம்னா tan 3 alpha கிடைச்சிடும் okay next sin square alpha by 2 so இது வந்து என்ன அப்படின்னா half angle similarity in half angle so sin square a by 2 இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் sin 2 into a by 2 so என்ன இருக்கு sin square alpha by 2 is equal to 1 minus cos alpha by 2 1 plus cos alpha by 2 okay so இப்போ
இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா cos 2a is equal to 2 cos square a minus 1 அப்படின்னு தெரியும். இப்போ இதிலேருந்து நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா cos 2 into a by 2, இங்கே ஏக்கு பதிலாக இங்கே a by 2ன்னு எடுத்தோம்னா 2 cos square a by 2 minus 1. ஸோ ஏக்கு பதிலாக இங்கே என்ன வந்துடுது அப்படின்னா a by 2. 2 cos square a by 2 minus 1, இங்கே 2 கேன்சல் ஆகிடும். therefore cos a is equal to 2 cos square a by 2 minus 1. இப்போ இந்த minus 1 இந்த பக்கம் வந்ததுன்னா plus 1 ஆகிடும். அப்போ cos a plus 1 is equal to 2 cos square a by 2. இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ cos square a by 2 is equal to cos a plus 1 இல்லை 1 plus cos a divided by 2. ஸோ cos square a by 2 is equal to 1 plus cos a divided by 2. இதே மாதிரி நம்ம இன்னொரு டேர்ம் என்ன எழுதலாம் அப்படின்னா cos 2a is equal to 2 cos square a minus 1 இல்லைன்னா 1 minus 2 sin square a. ஏக்கு பதிலாக a by 2ன்னு போடுறோன்னா cos a is equal to 1 minus 2 sin square a by 2. இப்போ இதை இங்கே கொண்டு வரோம், cos a இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ minus 2 sin square a by 2 இங்கிட்ட வரும்போது plus 2 sin square a by 2ன்னு வந்துடும். is equal to 1 plus cos a இந்த பக்கம் போகும்போது minus cos a ஆகிடும். therefore இதில் இந்த 2 இந்த பக்கம் நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டருக்கு வந்தது அப்படின்னா sin square a by 2 is equal to 1 minus cos a divided by 2. sin square a by 2 is equal to 1 minus cos a divided by 2. sin square a by 2 is equal to 1 minus cos a by 2. so tan square a is equal to tan square a by 2 is equal to sin square a by 2 divided by cos square a by 2. sin square a by 2 ஓட வேல்யூ sin square a by 2 ஓட வேல்யூ 1 minus cos a divided by 2 whole divided by cos square a by 2 ஓட வேல்யூ 1 plus cos a divided by 2. so 2 cancel ஆகிடும். therefore 1 minus cos a divided by 1 plus cos a. 1 minus cos a divided by 1 plus cos a. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin 18 ஓட வேல்யூ. ஸோ sin 18 is equal to root 5 minus 1 by 4 cos 18 is equal to 10 plus 2 root 5 by 16. ஸோ இதுதான் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸோ sin 18 is equal to root 5 minus 1 by 4. இது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தீட்டாவோட வேல்யூ நான் 18 டிகிரி அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா 5 இன்ட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 5 இன்ட்டு தீட்டா 5 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 18. 5 இன்ட்டு 18 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 5 தீட்டாவை நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. 3 theta plus 2 theta is equal to 90 degree. இப்போ 2 theta is equal to 90 minus 3 theta. 2 theta is equal to 90 minus 3 theta. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சைன் அப்ளை பண்ணுறேன். sin 2 theta is equal to sin of 90 minus 3 theta. ஸோ sin of 90 minus thetaன்றது ஆல்ரெடி நம்ம cos thetaன்னு தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே sin 2 theta is equal to sin of 90 minus 3 theta இருக்குது, ஆங்கிள் வந்து 3 theta. அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா cos 3 theta. sin of 90 minus thetaன்றது cos theta, sin of 90 minus 3 thetaன்றது cos 3 theta. சரி, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2 sin theta into cos theta is equal to cos 3 theta ஓட வேல்யூ 4 cos cube theta minus 3 cos theta. 4 cos cube theta minus 3 cos theta. Therefore 2 sin theta cos theta is equal to 2 sin theta cos theta is equal to இங்கே cos theta காமனாக எடுத்தோம்னா 4 into cos square theta minus 3. 4 into cos square theta minus 3 cos theta cancel ஆகிடுது. அப்போ remaining 2 sin theta is equal to 4 into cos square theta minus 3. ஸோ cos square thetaவை 1 minus sin square theta அப்படின்னு எழுதிக்கிறேன் minus 3. therefore 2 sin theta is equal to 4 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 4 minus 4 sin square theta minus 3. So 2 sin theta is equal to 2 sin theta is equal to
4 minus 3 1 minus 4 sin square theta. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா 1 ப்ளஸில் இருக்குது, இங்கே வரும்போது மைனஸ் ஆகிடும். 4 sin square theta மைனஸில் இருக்குது, ஆப்போசிட் சைடு வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் 4 sin square theta plus 2 sin theta minus 1 equal to 0. ஸோ இதிலிருந்து sin theta is equal to minus b. ஸோ இங்கே a யோட வேல்யூ 4, b யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ minus 1. ஸோ மைனஸ் b குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில். ஸோ இங்கே எக்ஸ்ன்றது sin thetaன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அதிலிருந்து x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b ஸ்கொயர் மைனஸ் 4 into minus 1. அப்போ ப்ளஸ் 16 divided by 2a. 2 into 4 8. அப்போ இதிலிருந்து sin theta. தீட்டான்றது என்ன அப்படின்னா 18 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 18 இருக்கு. ஸோ இதிலிருந்து sin thetaன்றது sin 18 is equal to minus 2 plus or minus root of 20 divided by 8. ஸோ 18 டிகிரின்றது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே நமக்கு ரெண்டு டேர்ம் வரும். மைனஸ் 2 ப்ளஸ் ரூட் 20 டிவைடட் பை 8, மைனஸ் 2 மைனஸ் ரூட் 20 டிவைடட் பை 8ன்னு ரெண்டு டேர்ம் வருது. ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைன் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ சைன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இதுக்கான ஆப்ஷன் கிடையாது, நெகட்டிவ்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ sin 18 is equal to ரூட் 20க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் ஆஃப் 4 into 5 minus 2 divided by 8ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 4 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 2 root 5 minus 2 divided by 8. ஸோ 2 காமனாக எடுத்தோம்னா root 5 minus 1 divided by 8. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா கீழே 4 is equal to root 5 minus 1 divided by 4. Therefore sin 18 is equal to root 5 minus 1 divided by 4. இப்போ இதில் இருந்து sin 18 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ cos 18 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும், sin square theta plus cos square theta equal to 1. அப்போ sin square 18 plus cos square 18 is equal to 1. இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்தால் sin square angle plus cos square same angle is equal to 1 வந்துடும். இப்போ இதிலிருந்து cos square 18 is equal to 1 minus sin square 18. அப்போ cos 18 is equal to root of 1 minus sin square 18. So sin square 18 ஓட வேல்யூ root of 1 minus root 5 minus 1 divided by 4 whole square. sin 18 ஓட வேல்யூ root 5 minus 1 divided by 4, which is equal to root of 1 minus root 5 square a minus b whole square. அப்போ root 5 square na 5 plus b square plus 1 minus 2 into root 5 divided by 4. 2 into root 5 divided by 4. இப்போ இதிலிருந்து cos 18 is equal to root of LCM எடுத்தோம்னா 4 minus 6 plus 2 root 5 divided by 4 number. Divided by 16. 4 square பண்ணோம்னா 16. So divided by 16. அப்போ 1 minus root 5 minus 1 whole square divided by 4. 1 minus 5 plus 1. root 5 minus 1 square பண்ணோம்னா 5 plus 1 minus 2 root 5 divided by 4 square பண்ணோம்னா 16. ஸோ LCM எடுத்தோம்னா 4 மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு 6 மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு minus 2 root 5 plus 2 root 5 வந்துடும், which is equal to root of 2 into root 5 minus 2 divided by 16. 2 into root 5 minus 2 divided by 16. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 16. 4 இல்லை 16. அப்போ 16 minus 6 plus 10. இங்கே முதல்ல 4ன்னு போட்டதுனால எல்சிஎம் தப்பாக எடுத்துட்டேன். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 16 minus 6
plus 2 root 5 divided by 16. 16 minus 6, 10 plus 2 root 5 divided by 16. அப்போ cos 18 ஓட வேல்யூ 10 plus 2 root 5 divided by root of 10 plus 2 root 5 divided by 16. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஸோ sin 18 cos 18 கண்டுபிடிச்சாச்சு. sin 36 is equal to 2 sin 18 into cos 18 போட்டோம்னா sin 36 ஓட வேல்யூ கிடச்சிரும். அடுத்து cos 36ன்றது cos square 18 minus sin square 18 இல்லை 1 minus 2 sin square 18 இல்லை 2 sin square 18 minus 1 போட்டோம்னா cos 36 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்து sin 22.5. ஸோ இதில் நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு திரும்ப ரீகலெக்ட் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா sin square a by 2 is equal to 1 minus cos a divided by 2. cos square a by 2 is equal to 1 plus cos a divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா sin 22.5 இருக்குது. ஸோ நான் முதல்ல sin square 45 divided by 2 ஏக்கு பதிலாக 45 போட்டோம்னா 1 minus cos 45 divided by 2ன்னு வந்துடும். ஸோ 1 minus cos 45 ஓட வேல்யூ 1 by root 2 whole divided by 2. இப்போ மேலே கீழே LCM எடுத்தோம்னா sin square 45 by 2ன்றது 22.5. ஸோ 22.5 is equal to root 2 minus 1 divided by root 2 whole divided by 2 is equal to root 2 minus 1 divided by 2 into root 2ன்னு வந்துடும். இப்போ மேலே கீழே root 2வால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே root 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா into root 2 by root 2 போட்டோம்னா root 2 into root 2 2 minus 1 into root 2 root 2 divided by 2 root 2 into root 2 4. Therefore sin square 22.5 ஓட வேல்யூ sin square 22.5 ஓட வேல்யூ 2 minus root 2 by 4. இதில் இருந்து sin 22.5 is equal to, ஸோ ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா root of 2 minus root 2 divided by 4. root of 2 minus root 2 divided by 4. ஸோ 1 minus cos a by 2னா root of 2 minus root 2 by 4. அப்போ 1 plus cos a by 2க்கு என்ன வந்துடும் அப்படின்னா root of 2 plus root 2 by 4. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அடுத்து tan 22.5ன்றது cos 22.5 by sin 22.5 போட்டோம்னா tan 22.5 கிடச்சிடும். கீழே இருக்க இந்த root 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா root of 2 minus root 2 divided by root of 2 plus root 2. root of 2 minus root 2 divided by root of 2 plus root 2. இது ரெண்டை root 2 காமனாக எடுத்தோம்னா root 2 minus 1 root of root 2 minus 1 divided by root 2 காமனாக எடுத்தோம்னா root 2 minus 1 divided by root 2 into root of root 2 plus 1. So root 2 cancel ஆகிடும். tan 22.5 is equal to sin 22.5 by cos 22.5. tan 22.5 is equal to sin 22.5 ஓட வேல்யூ root of 2 minus root 2 divided by root 2 2 minus root 2 divided by root 2 into root 2 divided by root of 2 plus root 2.
ஸோ இங்கே √2 கேன்சல் ஆகிடுது. இஸ் ஈக்குவல் டு √2 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா √2 மைனஸ் 1 டிவைடட் பை √2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா √2 ப்ளஸ் 1. ஸோ √2 கேன்சல் ஆகிடும். ஸோ tan 22.5 வேல்யூ √2 மைனஸ் 1 பை √2 ப்ளஸ் 1. √2 மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த tan 22.5க்கு வேறு ஃபார்முலா என்ன இருக்குது? tan 22.5 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் 22.5 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ tan ஸ்கொயர் ஏ பை 2, இங்கே ஏ பை 2, இங்கே ஏ, அப்போ 1 மைனஸ் காஸ் 45 வேல்யூ 1 பை √2 டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் 45 வேல்யூ 1 பை √2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் திரும்ப ஒரு தடவை கோ பண்ணணும். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா tan 22.5. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா tan ஸ்கொயர் ஏ பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஏ. ஸோ விச் இம்ப்ளைஸ் tan ஸ்கொயர் 45 பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 45 டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் 45. ஸோ இதிலிருந்து tan ஸ்கொயர் 22.5 is equal to tan ஸ்கொயர் 22.5 is equal to 1 minus 1 by √2 whole divided by 1 plus 1 by √2 which is equal to √2 minus 1 by √2 whole divided by √2 plus 1 divided by √2. So இந்த √2 cancel ஆகிடும். remaining √2 minus 1 divided by √2 plus 1. So tan ஸ்கொயர் 22.5 value √2 minus 1 divided by √2 plus 1. அதிலிருந்து tan 22.5 is equal to square root of √2 minus 1 divided by √2 plus 1. Square root of √2 minus 1 divided by √2 plus 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே பிடிஎஃப்பில் ஏதோ தப்பாக இருக்குது, சாரி. ஸோ இது கரெக்ஷன் பண்ணிங்க. அப்போ cot 22.5 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா cot 22.5 வேல்யூ √2 whole root of √2 plus 1 divided by √2 minus 1. cot 22.5 வேல்யூ whole root of √2 plus 1 by √2 minus whole root of √2 plus 1 by √2 minus 1. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா cot 22.5 வேல்யூ. ஸோ நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதில் ஒவ்வொரு சைடுக்கும் நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லென்த்தோட வேல்யூ பி, இந்த லென்த்தோட வேல்யூ ஏ, இந்த லென்த்தோட வேல்யூ சி. பிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் கேபிட்டல் பி, ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் கேபிட்டல் ஏ, சிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் கேபிட்டல் சி. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த்தோட வேல்யூ என்ன அப்படின்னா பி. இந்த டோட்டல் லென்த்தோட வேல்யூ பி. இந்த ஹைட்டோட வேல்யூவை நம்ம ரெண்டு டைப்பில் எழுதலாம். ஒன்று ஏ இன்ட்டு சைன் சி இல்லை சி இன்ட்டு சைன் ஏ. ஏ இன்ட்டு சைன் சி இல்லை சி இன்ட்டு சைன் ஏ. அப்போ ஹைட் வந்து எய்தர் ஏ இன்ட்டு சைன் சின்னு எழுதலாம் இல்லை சி இன்ட்டு சைன்னு எழுதலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ half இன்ட்டு இங்கே பேஸோட வேல்யூ என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா சி இன்ட்டு சைன் ஏ, பிசி இன்ட்டு சைன் ஏ. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு
half into BC into sin A. ஸோ எந்த ட்ரையாங்கிளாக இருந்தாலும் இது அப்ளை ஆகும். இப்போ நம்ம ஜென்ரலாக இது வந்து எப்போ மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், இந்த ஃபார்மெட் வந்து எப்போ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ட்ரையாங்கிள் இந்த ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேஸ் ஹைட் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரிலாம் ட்ரையாங்கிள் மாறும்போது நம்ம இந்த ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ண முடியாது, half into BHன்றது அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த half into BC into sin A அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு இங்கே ட்ரையாங்கிளோட ஷேப் எப்படி, ட்ரையாங்கிள் என்ன மாதிரி ஒரு இதில் இருந்தாலும் ஃபார்மேட்டில் இருந்ததுனாலும் எனக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட வேல்யூ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half into BC into sin A. பீன்றது ஒரு சைடு, சீன்றது ஒரு சைடு. இந்த பீன்ற சைடுக்கும் சீன்ற சைடுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் A, அதோட சைன் வேல்யூ தான் என்ன அப்படின்னா BC into sin A. ஸோ பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் A. ஸோ half into BC into sin A. இப்போ ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே நிறைய வேல்யூஸ் கால்குலேட் பண்ணியிருந்தோம் ட்ரையாங்கிளில். அதில் ஃபஸ்ட்டு sin A என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக cos Aவோட வேல்யூ, அதாவது cos A is equal to B square plus C square minus A square divided by 2BC அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இங்கே half into BC into sin A இருக்கு, which is equal to half into BC into sin A நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா sin 2 into A by 2, sin 2 into A by 2. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா sin 2 theta 2 sin theta into cos theta, 2 sin A by 2 into cos A by 2. ஸோ இங்கே cos A இருக்குது, இதிலிருந்து நான் sin A by 2 cos A by 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். cos A எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus 2 sin square A, 1 minus 2 sin square A is equal to B square plus C square minus A square divided by 2BC. அப்போ 1 minus B square plus C square minus A square divided by 2BC is equal to 2 sin square A. அப்போ இதிலிருந்து 2 sin square A is equal to 2 sin square A is equal to 2BC minus B square minus C square plus A square divided by 2BC, which is equal to A square minus of B square plus C square minus 2BC divided by 2BC, which is equal to A square minus B minus C whole square divided by 2BC. A square minus B minus C whole square divided by 2BC. ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா 2 sin square A by 2 ஓட வேல்யூ. cos A is equal to 1 minus 2 sin square A divided by 2. அப்போ இதிலிருந்து sin square A by 2 ஓட வேல்யூ, sin square A by 2 is equal to A square minus B minus C whole square divided by 4 into BC, 4 into BC அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதை திரும்ப sin square A by 2 is equal to A plus B minus C, அதாவது A square minus B square A plus B into A minus B எழுதலாம். இப்போ A minus of B minus C divided by 4BC. So sin square A by 2 is equal to A plus B minus C into A minus B plus C divided by 4BC. A minus B plus A plus B minus C into A minus B plus C divided by 4BC அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட செமி பெரிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன அப்படின்னா A plus B plus C. இதிலிருந்து நான் செமி பெரிமீட்டரோட வேல்யூ A plus B plus C divided by 2. செமி பெரிமீட்டரோட வேல்யூ A plus B plus C divided by 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இதிலிருந்து அதாவது S is equal to A plus B plus C divided by 2. அப்போ 2S is equal to A plus B plus C, 2S is equal to A plus B plus C. அப்போ A plus B க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா A plus B is equal to 2S minus C. ஸோ இதில் A plus B க்கு பதிலாக 2S minus Cன்னு எழுதிக்கிறேன். A plus B க்கு பதிலாக 2S minus C அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே A plus C இருக்குது. A plus, ஸோ A plus B க்கு பதிலாக 2S minus C, இன்னொரு C இருக்குது. ஸோ 2S minus C
a plus bக்கு பதிலாக 2s minus cன்னு எழுதியிருக்கோம். இன்னொரு மைனஸ் சி இருக்கு, மைனஸ் சி இன்ட்டு a plus c. இங்கே இதில் a plus cக்கு பதிலாக 2s minus bன்னு எழுதிக்கலாம். அப்போ 2s minus b, a plus cக்கு பதிலாக 2s minus b எழுதிட்டேன். இன்னொரு மைனஸ் b இருக்கு, மைனஸ் b divided by 4bc. அப்போ sin square a by 2 is equal to sin square a by 2 is equal to 2s minus 2c into 2s minus 2b divided by 4bc which is equal to, இதில் ரெண்டுலையுமே 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2 into s minus c into 2 into s minus b divided by 4bc. இப்போ இந்த 4ம் இந்த ரெண்டு 2ம் கேன்சல் ஆகிடும். therefore sin square a by 2 is equal to s minus b into s minus c divided by bc. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா sin square a by 2, sin square a by 2 is equal to s minus b into s minus c divided by bc. So therefore sin a by 2, sin a by 2 is equal to root of s minus b into s minus c divided by bc. Sin a by 2 is equal to root of s minus b into s minus c divided by bc. அப்போ sin b by 2 is equal to root of s minus a into s minus c divided by ac. அடுத்தது sin c by 2. ஸோ சிமிலாரிட்டியில் எழுதும்போது root of s minus a into s minus b divided by ab. ஸோ இது இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்குது sin a by 2 s minus b into s minus c divided by bc, s minus sin b by 2 s minus a into s minus c divided by ac, sin c by 2 வந்து s minus a into s minus b divided by ab. அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா cos a by 2 கண்டுபிடிக்கணும். ஏன்னா cos a by 2 கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். half into bc into 2 sin a by 2 into cos a by 2. இல்லை இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் bc into sin a by 2 into cos a by 2 வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு bc into sin a by 2 into cos a by 2. இப்போ sin a by 2 நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து cos a by 2 கண்டுபிடிக்கணும். cos a by 2 கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா cos a is equal to b square plus c square minus a square divided by 2bcன்னு தெரியும். அப்போ cos a ஓட வேல்யூ 2 cos square a by 2 minus 1. cos a நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா cos of 2 into a by 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ cos square 2 into cos square a by 2 minus 1 வந்துடுது is equal to b square plus c square minus a square divided by 2bc. அப்போ 2 cos square a by 2 is equal to b square plus c square minus a square divided by 2bc plus 1. minus 1 அந்த பக்கம் போகும்போது plus 1 ஆகிடுது. அப்போ cos square a by 2, 2 cos square a by 2 is equal to b square plus c square, LCM எடுத்தோம்னா plus 2bc minus a square divided by 2bc. from this cos square a by 2 is equal to, so 2 இந்த பக்கம் கொண்டு போகிறோம், 2 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா மேலே b square plus c square plus 2bc ன்றது b plus c whole square minus a, b plus c whole square minus a divided by 4bc minus a square divided by 4bc. அப்போ cos square a by 2 is equal to a square minus b square. அப்போ a plus b into a minus b. அப்போ b plus c plus a into b plus c minus a divided by 4bc. So cos square a by 2 is equal to b plus c plus a. So b plus c plus a அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா s is equal to a plus b plus c by 2. அப்போ 2s is equal to a plus b plus c. அப்போ a plus b plus c பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2s அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2s a plus b plus c க்கு பதிலாக 2s. அடுத்து b plus c க்கு பதிலாக 2s minus a, b plus c க்கு பதிலாக 2s minus a minus a, இங்கே ஒரு மைனஸ் a இருக்குது, divided by 4bc, divided by 4bc. ஸோ இந்த 2ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2 வந்துடும். ரிமைனிங்
cos square a by 2 is equal to cos square a by 2 is equal to s into 2s minus 2a divided by 2bc. Therefore cos square a by 2 is equal to இதில் 2 காமனாக எடுத்தோம்னா s into s minus a divided by 2bc. 2 cancel ஆகிடும். Therefore cos square a by 2 is equal to s into s minus a divided by bc. Therefore cos a by 2 is equal to root of s into s minus a divided by bc. So இதே மாதிரி similarity cos b by 2 is equal to root of s into s minus b divided by ac. அடுத்து cos c by 2 is equal to root of s into s minus c divided by ab. ஸோ இங்கே ஏ வந்தால் மேலே ஏ கீழே பிசி, இங்கே பி வந்துச்சுன்னா மேலே பி கீழே ஏசி, இங்கே சி வந்ததுன்னா மேலே சி கீழே ஏபி. ஸோ இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு சைன் ஏ பை 2 இன்ட்டு காஸ் ஏ பை 2. BC into sin a by 2 into cos a by 2 which is equal to BC into sin a by 2 ஓட வேல்யூ root of s minus b into s minus c divided by BC into root of cos a by 2 ஓட வேல்யூ s into s minus a divided by BC. So root of BC into root of BC ன்னு வந்துரும். Therefore BC by BC into root of s into s minus a into s minus b into s minus c. So BC cancel ஆகிடும். Therefore area of triangle is equal to root of s into s minus a into s minus b into s minus c. Root of s into s minus a into s minus b into s minus c. So இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா area of triangle. Area of triangle is equal to root of s into s minus a into s minus b into s minus c. A by sin a is equal to b by sin b is equal to c by sin c is equal to 2r. இப்போ இதிலிருந்து sin a is equal to, ஸோ இதை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன் மட்டும் எடுத்தோம்னா sin a is equal to a divided by 2r. sin a ஓட வேல்யூ a divided by 2r. ட்ரையாங்கிள் வந்து half into bc into sin a, அப்போ half into BC into sin a ஓட வேல்யூ a divided by 2r which is equal to ABC divided by 4r which is equal to ABC divided by 4r. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இப்போ ஓரளவு எல்லா ஃபார்முலாஸுமே எவ்வளோ சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த ப்ரூஃபோட எவ்வளோ சிம்பிளிஃபைடாக சொல்ல முடியுமோ சொல்லியாச்சு. இப்போ அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிகனோமெட்ரி. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.